ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணும் அப்படின்னு பார்க்கலாம். 0.6 எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன சைஸ் வேணால் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஜெல்லி பீட் எடுத்திருக்கேன். 6 mm ஜெல்லி பீட் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து நம்ம எப்படி ப்ரேஸ்லெட்டுக்கு சைஸ் எப்படி கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்ச் டேப் எடுத்துகிட்டு நம்ம கையோட வித்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ என்னோடய கையோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 5.25 இன்ச் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பீட்ஸ் கோர்த்துக்கலாம். பீட்ஸ் கோர்க்கறதுக்கு முன்னாடி எலாஸ்டிக்கை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் இப்படியே வச்சுட்டு கோர்க்கணும். கட் பண்ணால் நிறையா வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அதனால் நம்ம கட் பண்ணாமல் இப்படியே கோர்க்குறோம். பீட்ஸ் எல்லாம் நான் கோர்த்து முடிச்சிருக்கேன். ஸோ இதோட சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா என்னோடய கையோட எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 5.25 இருக்குது. நான் இப்போ வந்து அது லூஸ்க்காக எக்ஸ்ட்ரா ஒரு பீடு வந்து நான் மறுபடியும் போடுறேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பீடு. ஸோ நான் 0.6 எடுத்திருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு பீடு போட்டிருக்கேன். ஒரு வேளை 0.8 எடுத்திருந்தால் ரெண்டு பீட்ஸ் போடணும். ஏன்னா 0.6 வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரெச் வந்து அதிகமாகும். ஆனால் 0.8 வந்து ஸ்ட்ரெச் வந்து அதிகமாக ஆகாது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீடு போட்டு நம்ம நாட் போடணும். ஸோ வந்து நாட் எப்படி போடணும் அப்படின்னா நார்மலாக ஒரு டைம் வந்து இப்படி நாட் போட்டுக்கணும். எப்போவும் நாட் போடுற மாதிரி போட்டுட்டு ஸோ இங்கே பாருங்கள், இதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுவோம்ல அதே மாதிரி உள்ளேக்கு இருந்து கொண்டுட்டு வரணும். நெக்ஸ்ட்டு அதை வந்து இழுக்காமல் இன்னொரு டைம் போடணும். மறுபடியும் அது இதே மாதிரி 3 டைம் போடணும். 3 டைம் போட்டுட்டு நம்ம நாட்டு இழுக்கணும். இழுத்தோம்னா டைட் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு டைம் போட்டுக்கணும். 2 டைம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் போடுறோம், அடுத்து ஒரு டைம் போடுறோம், அதுக்கு இன்னொரு டைம் 3 டைம் போட்டு இப்படி போட்டுக்கணும். ஸோ நாட் போட்டுட்டு இப்படி நம்ம இழுத்து பார்க்கணும். இழுத்து பார்க்கையில் இங்கே பாருங்கள், இப்படி வந்துருச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட்டாக போட்டிருக்க நாட்டை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் போடணும். வரல அப்படின்னா நம்ம அப்படி ரிமூவ் பண்ண வேணும். அப்படியே இருந்துக்கிறோம். நல்லா இழுத்துட்டு நல்லா பல்ல வச்சு நல்லா டைட் பண்ணிக்கிறேங்க. .6 எலாஸ்டிக் வந்து நாட் போட எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும், கஷ்டமாக இருக்காது. ஸோ நம்ம கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம கையில் போட்டு பார்க்கலாம். ஸோ என்னோடய சைஸுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இது மாதிரி ஊதுபத்தியை வந்து லைட்டாக இந்த எலாஸ்டிக்கில் லைட்டாக வைக்கையில் அப்படியே பிரியாமல் வரும். ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க, லேசாக வச்சு வைக்கும்போது இப்படி இழுத்துக்கிட்டு இப்படி வைக்கக்கூடாது. என்ன பொசிஷனில் இருக்குது அப்படியே வச்சு தான் வைக்கணும். ரொம்ப பக்கம் வரைக்கும் போகாமல் ஓரளவு இப்படி நெருப்பு காட்டினா இது வாடி இப்படி பிரியாத அளவுக்கு இருக்கும். நம்ம நார்மலான ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இதில் சாம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.